வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீதகலை, நிவர்த்திகலை, நிவர்த்திகலை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீதகலை, இப்படி 5 கலைகள் இருக்கு. இன்னொருக்க சொல்றதுன்னு, இந்த 5 கலைகளும் இறைவனுடைய தத்துவங்களா இயக்கப்படுகின்றன. அவைகள் இந்த உலக சிருஷ்டிக்காக வேண்டி, அதாவது இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, அந்த ஆபீஸுக்கு ஒரு ஹெட் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு சிஇஓ அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு கீழே இன்னொரு மேனேஜர்னு சொல்றீங்க, அவருக்கு கீழே இன்னொரு மேனேஜர் வச்சிருக்கீங்க, அவருக்கு கீழே கொஞ்சம் மெம்பர்ஸ் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு கீழே. அப்போ பல டெஸ்க் வருது உங்களுக்கு. ஒரு ஆபீஸ், ஒரு பெரிய ஆபீஸ்னா அதுல பலதரப்பட்ட டெஸ்க்குகள் வருது. நீங்க என்ன பண்ணணும்? இது மாதிரி உலக சிருஷ்டியில பேரண்ட நாயகன் அண்ட பகிரண்டத்திற்கும் அவன் அதிபதி. அவன் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறத இந்த கருந்துளை அப்படிங்கக்கூடியதுல சிங்குலாரிட்டி, அவன் ஒருவன் என்னும் ஒருவன், அவனை தவிர வேற எதுவுமே போக முடியாது. அந்த கருந்துளை பற்றி நம்ம இப்ப 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கருந்துளைக்குள்ள என்ன இருக்கு? அண்ட பகிரண்ட பரப்பு இருக்கு. அண்ட வகை எவ்வளவோ, பிண்ட வகை எவ்வளவோ, அதை தாண்டிய வகை எவ்வளவோ அவ்வளவும் அதுல இருக்கு. திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத், அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில், புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். திருவாசகத்துல என்னமா யோகம் இருக்கு, நான் திருவாசகத்தை யோகம்னு ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட அதுக்காக வேண்டிய காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். எந்தெந்த பகுதிகள் திருவாசகம் யோகம்னு சொல்லுச்சு அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்ட அளவே, அதாவது நான் பெரிய யோகியெல்லாம் இல்லை குழந்தைங்களா, நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்றேன். நான் எந்த தளத்திலும் போய் யோகம் பயின்றதில்லை, எந்த குருநாதர்த்தையும் போய் அடிபணிந்து நான் நின்றதில்லை. அது ஒரு ஆணவம். எனக்கு ஆணவம் எங்க குறைஞ்சிருக்கு எங்க கூடியிருக்குன்னு தெரியல குழந்தைங்களா. ஆனாலும் திருவாசகம் எனக்கு குருவாக இருந்தது. மணிவாசக பெருந்தகை எனக்கு குருவாக, இஷ்ட தெய்வமாக, எண்ணூரில் பாலில் நறு நெய்யொடு தேனென மதுரிக்கும் பதமாக அவர் இருந்தார். அவர் எனக்கு இது செய்க இது செய்யற்க அப்படின்னு வழிகாட்டினார். நான் எதை செய்ய வேண்டும் என்று நான் அவரை சரண் புகுந்தேன், எதை செய்யக்கூடாது என்றும் அவரை சரண் புகுந்தேன். அப்ப இறைவன் நான் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு, மணிவாசகர் வேற இறைவன் வேறன்னு நான் நினைக்கல. எனக்கு மணிவாசகரே எல்லாமாக இருந்தார். அதனால நான் மணிவாசகரை சரண் புகுந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்களுக்கு நாங்க இங்க சங்கத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன், அம்மா ஒரு அவியலா எங்களுக்கு கொடுங்க,
நீங்க கருந்துளையும் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அப்புறம் யோகத்தையும் பத்தி பேசுங்க, காதலையும் பத்தி பேசுங்க. ஒரு அவியல் கொடுங்கம்மா எங்களுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் குளிர் வேற, காற்றுங்க பயங்கரமா அடிக்குது குழந்தைங்களா, மழை வேற பெய்யுது. அதனால எங்களுக்கு ஒரு அவியல் வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அவியல் பண்ணலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எம்பெருமான் என் உள்ளிருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை உணர்த்துவான் அப்படிங்கிறது எனக்கு மாறுபட்ட சிந்தனை இல்லை. உங்களுக்கு தேவையானதை இறைவன் உணர்த்தி தருவான் அப்படின்னு. திரு அம்மானை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த அம்மானை பகுதியில இறைவன் வந்து அம்மானை பகுதியில எனக்கு என்ன கருணையை செய்தான் அப்படின்னு நான் சொல்றேன். வான் வந்த தேவர்களும் மால் அயனோடு இந்திரனும் கால் நின்று வற்றியும் காண்பறிய. அதாவது அவங்க எப்படி தவம் இருக்கிறாங்க, கால் நின்று வற்றி, கால்ல ஒத்த கால்ல நிக்கிறாங்க கண்ணு. ஒத்த கால்ல நின்று ஒத்த கால மேல ஏற்றி வச்சு தவம் முடிதல் அப்படின்னு. இன்னும் ஒண்ணு, சரகலையில், யோகத்தில் சரகலை அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. சரகலையில ஒரே நாசில சரத்தை புரோத்த வாழ்நாள் எல்லைக்கு ஓட விடுறது. அது ஒரு நியதி இருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படவே செய்யாதீங்க. ஒன்றே ஒன்று போதும், இறைவனுக்காண்டி அழுங்க. அது ஒரு பெரிய யோகம். உங்ககிட்ட இறைவனை ஒப்பு கொடுங்க, அது ஒரு பெரிய யோகம். அதுதான் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லித்தர பாடம். ஆனா அவர் எல்லா கலைகளும் கற்றவர், தெளிந்தவர், உணர்ந்தவர். அவருக்கு வந்து ஊரை தடுமாறி நின்ற போது, என் குழந்தைங்களுக்கு இதை விட்டுட்டு வரேன், நீங்க உள்நின்று உணர்த்துங்கள்னு சொல்லி கேட்டார். அவர் இறைவன்கிட்டே கேட்டார், யான் உரைக்குமாறு உணர்த்தே அப்படி சொல்றார். இந்த பாடல் உங்களுக்கு நேரத்தே சொன்னேன், யான் உரைக்குமாறு உணர்த்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து உணர்ந்த முனிவர் உங்களோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவறிய ஒன்றை யான் உரைக்குமாறு உணர்த்து. அவர் சொன்ன வாசகம் இது யாருக்கும் தெரிய முடியாது, அதை நான் உனக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, வான் வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் கால் நின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாழ்வோல் தலையெழுத்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. நமக்கெல்லாம் வந்து மயிர்பூச்செறிதல் அப்படின்னு சொல்லுவோம், புல்லரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வெளியே தானே நடக்கும். உள்ளே உயிர் பெய்து அப்படின்னு சொல்றார். உரோமங்கள் உள்ளே உயிர் பெழுது அப்படின்னு சொல்றார். மணிவாசக பெருந்தகை சொல்றாரு, உள்ளே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறத்தாழ 1900 ஆண்டு, 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 1900, இன்னைக்கு இது 21ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையம்மா சொல்லார், உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. அப்படி உள்ள உயிர் பெய்னா என்னமா நடக்கும்? என்ன ரோமங்கள் எப்படி உள்ள உயிர் பெற செய்ய முடியும்? அப்ப உள்ள உயிர் பொழுதுனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளிவந்த வான் வந்த வார்களிலே பாடும். தேன் வந்து இதே இன்னொரு இடத்துல சொல்றாரு, அமுதம் மைக்கால்தோறும் தேய்க்கிட செய்தனன் அப்படின்னு சொல்றாரு. நான் சுவாச பிரசுவாசத்தை உள்ளுக்குள்ளே விடணும், வெளியே. இப்ப நம்ம இப்ப என்ன எப்படி மூச்சு விடுதோம், அப்படிதானே மூச்சு விடுதோம். மூச்சு வந்து வெளியே இருந்து இழுக்காம உள்ளுக்குள்ள போன மூச்சு உள்ளுக்குள்ளே சுற்றி சுற்றி வருது. கிரியா யோக சாதனையில பயிற்சி அப்படிதான், உள்ளுக்குள்ளே சுற்றி சுற்றி வரணும். உரோமங்கள் உள்ளே உயிர் எய்தினால், அப்போ அந்த உள்ளே உயிர் பெய்த உரோமங்கள் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த இந்த திருவடி அனுபவம் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். திருவடி அனுபவம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு திருமூர்த்தத்திலிருந்து அவருடைய திருக்கால்ல இருந்து பெறக்கூடியது அல்ல. திருவடி என்பது அகண்ட பிரபஞ்சம், அண்ட சராசரம் அனைத்துமாய் முளைத்து கிளர்ந்தது ஒரு படரொளி பரப்பு. தன்னுடைய அருள்ஞான வெளியை நம் கண்ணுள் நின்று உணர்த்துவது, நம் உச்சந்தலையில் நின்று உணர்த்துவது, அதுதான் திருவடி அனுபவம். திருவடி அனுபவம்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம், இப்போ சிவமூர்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான். 64 மூர்த்தங்கள் சிவமூர்த்தங்கள் உள்ளதாக சித்தாந்த சைவம் பேசுகின்றது. சிவமூர்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மூர்த்தங்களுடைய திருமேனி திருக்கால்கள் அப்படி நினைச்சுக்கிட்டு அது நம்ம திருவடி அனுபவம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதுவும் திருவடி அனுபவம் தான். ஆனா அது மட்டுமல்ல, அதுவும் திருவடி அனுபவம். நீங்க புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா.
ஆனா அதை தாண்டிய படரொளி பரப்பு அது நம்மளுக்குள்ள உள்ளுக்குள்ள அமிழக்கூடிய ஒரு நிலை. அந்த அந்த அமிழ்தக்கூடிய ஒரு நிலையை பற்றி திருமூலர் திருமந்திரத்துல மிகவும் விரிவாக்கம் பண்ணி இருக்கிறாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, இவங்க எல்லாருமே மணிவாசக பெருந்தகையா இருக்கட்டும், தாய்மான சுவாமிகளாக இருக்கட்டும், அப்பர் சுவாமிகளாக இருக்கட்டும், அனுபவிச்சுட்டு இப்போ நான் இந்த சமையல் குறிப்புகள் எல்லாம் பார்ப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுப்புல சட்டி வைங்க, நெருப்பு பத்த வைங்க, சட்டி சூடானோடனே எண்ணெயை விடுங்க, அப்படியே கூட்டிட்டு போவாங்க. திருமூலர் நம்மளை அப்படி கூட்டிட்டு போறாரு. புரிஞ்சுதா குழந்தைங்களா? திருமூலர் திருமந்திரத்துல நீங்க எப்படி உட்காரணும், ஒரு யோகி எப்படி உட்காரணும், நீங்க எப்படி சிந்திக்கணும், எதை விடணும், எதை தளரணும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அவ்வை குரல், அவ்வை அம்மாவுடைய விநாயக ராகவல், மணிவாசகருடைய பாடல்கள், தாய்மானவர் பாடல்கள், அப்பர் பாடல்கள், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நெட் ரிசல்ட் என்னவோ அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. நெட் ரிசல்ட் என்னவோ அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்களை லிப்ட்ல தூக்கி கொண்டு அங்க கொண்டு போட்டாங்க. லிப்ட்ல போட்டா நீங்க உங்களுக்கு திகச்சு நிக்கீங்க. லிப்ட்ல அங்க போயிட்டீங்க வச்சுக்கோ, அந்த பாடல் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அனுபவத்தை தந்தது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, தந்துரும் குழந்தைங்களா, தராதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய சரணாகதியை பொறுத்து, உங்களுடைய அழுகையை பொறுத்து, மணிவாசகர் பெற்ற அனுபவம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி, அழுதால் உன்னை பெறலாம் நீ சொன்னியா, நீங்க அருளாளர்களுடைய வாக்கு சத்தியம் கண்ணு. அந்த சத்திய வாசகம் ஒருபோதும் பொய்க்காது. அழுதால் உன்னை பெறலாம். எப்ப சொல்லணும், யானே போய் என் நெஞ்சும் போய் வினைய பல 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 பிறவிகளாக வந்த கர்ம வினைகளின் ஒட்டுமொத்த தொகுதி இந்த உடல். இது மதியிட்ட கோச்சுக்கும், மச்சாங்கிட்ட கோச்சுக்கும், குழந்தைங்கிட்ட கோச்சுக்கும், அண்ணன் தம்பிகள்கிட்ட கோச்சுக்கும், ஆபீஸ்ல கோச்சுக்கும், அதை திரும்ப தூக்கி சுமந்துட்டு வீட்டுல கோச்சுக்கிட்டுக்கும். யாராவது காபி குடிக்கிறீங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, மூட் அவுட். எப்படி எனக்கு மூட் அவுட், ஏன்னா நம்ம கோச்சுக்கிட்டு இருக்கோம். அதை அவர் சொல்றாரு, வினையே ஏற்கனவே வினை காரணமாக பிறந்துட்டோம், இன்னும் இவங்க கிட்ட கோச்சு, இவங்க கிட்ட கோச்சு, இவங்க கிட்ட கோச்சு, இவங்க கிட்ட குமிச்சு அதை தூக்கி சுமக்கிறோம். அப்ப மணிவாசகர் சொல்றாரு, தியானம் தங்கம் நினைக்காதனாலதானே இதை நினைச்சு இந்த குப்பையை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம குப்பையை சுமக்க கூடாது தானே. கீரை கறிய கீரைங்கிறோம், மீன் கறிய மீன்கிறோம். ஐயா மீன்காரி இங்க வான்னு தானே கூப்பிடுறோம், குப்பை கறி இங்க வான்னு தானே கூப்பிடுறோம், கத்திரிக்காய் கறி இங்க வான்னு தானே கூப்பிடுறோம். கத்திரிக்காய் கறி அவ பேர் தெரியுமா நமக்கு தெரியாது, அவ தூக்கி சுமக்கும் பொருள் தான் நமக்கு தெரியும். நாம் பேரண்ட நாயகனை தூக்கி சுமப்பவர்களாக இருந்தா நம்ம பேர் என்னவாகும், நம்ம பேர் அகண்ட பிரகாசம் ஆயிரும். யாருமே நம்ம பேரை ஒரு ஒரு நிலைக்கு மேல உயர்த்தி சொல்லிடுவாங்க. நம்ம யாருமே ஒரு நிலைக்கு போறதே விரும்புறது இல்லை கண்ணு. எப்படின்னு கேளுங்க, ஒரு ஒரு வீட்டுல சின்ன வயசுல நீங்க நீங்க எல்லாரும் இப்பதான் அந்த தமிழ் மீடியம் புக்கே கிடையாது. நாங்கெல்லாம் அதுலதான் படிச்சோம். முனிசிபல் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன் நான்லாம். அங்க ஒரு சின்ன படம் போட்டிருப்பான், ஒரு குடும்பம்னு. இது அப்பா, ஒரு அப்பா ஒரு வேஷ்டி சட்டை போட்டிருப்பாரு. அம்மா அப்படின்னா அவ ஒரு சேலை சட்டை போட்டிருப்பான். அக்கா அப்படின்னா அவ பாவாடை சட்டை போட்டிருப்பான். தங்கை என்ன அப்படின்னா அது பேபி செட்டு போட்டு, தம்பின்னா ஒரு ட்ரௌசர் சட்டை போட்டிருப்பான். அப்போ இந்த உருவமே நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய தோற்றத்துக்குள்ள இது இருக்குன்னு காமிக்குது. அம்மானா சேரீ கட்டியிருப்பா, ஒரு லுக்கு, அம்மாவுடைய பிரதிபிம்பம் இப்படி இருக்கும். இப்ப அம்மாவும் ஒரு நிலை இங்கேயே போட்டுக்கிறான், பிள்ளைங்களும் ஒரு நிலை இங்கே போட்டுக்கிறான், ஆட்சியும் ஒரு நிலை இங்கே போட்டுக்கிறான், பூச்சி ஒருத்தங்க இருந்தா பூச்சியும் நிலை இங்கே போட்டுக்கிறான். இப்ப யாருன்னு வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்கன்னு, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது. நம்ம சாதாரணமா ஒரு புடவை கட்டி ஒரு அம்மாங்கிற தாயார் ஸ்தானத்தை இறைவன் கொடுக்குறான், நம்ம டிமோட் பண்ணிக்கிறோம். எனக்கு அந்த ஸ்தானத்துல இருந்து அப்பா வேஷ்டி கட்டிருக்கிறாரு, இப்ப அப்பாவும் ட்ரௌசர் போட்டுக்கிறாரு, மகனும் ட்ரௌசர் போட்டுக்கிறான், பேரனும் ட்ரௌசர் போட்டுக்கிறான். அப்ப நமக்கு ப்ரமோஷன் நாம யாருமே விரும்பல. ப்ரமோஷன் நம்மளுடைய ஸ்தானம் உயர்வு. உலகியலே நம்ம ஸ்தானம் உயர்றதை விரும்பலையே குழந்தைங்களா. உலகியலில் நம் ஸ்தானம், அருளியல்ல நம்ம எந்த ஸ்தானத்தை உயர்த்திக்கோம்,
ஆனா இறைவன் வந்து அடியவர்கள் மூலமாக அருளியலில் நம்ம ஸ்தானம் உயரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். எப்படி நினைக்கிறாரு? உனக்குள்ளதாண்ட எல்லாமே இருக்கு. எப்படி இருக்கு? அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எந்தர இயக்கும் எந்தனி சித்து உங்ககிட்ட தாண்டா இருக்கு. அது உன்னுடைய கனியண்டா, உன்னுடைய பழுக்குண்டா, உன்னுடைய பூக்குண்டா. நீ அதை கனிய வைடா, அதை பூக்க வைடா. நீ நாளுக்கு நாள் உயர்வான நிலைக்கு போ. அப்பாவாகு. சமுதாயத்துல அப்பாவானா ஒரு பெருமை தானே. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா சொல்றீங்கல்ல. அப்ப அப்பா சாணம் உனக்கு கிடைக்கும் போது நீ அப்பாவா ஆகணும் தானே. ஆளுமை பண்பு கொண்டு மனைவியும் நேசிச்சு, குழந்தையும் நேசிச்சு, சமுதாயத்தையும் நேசிக்கிற அந்த பண்பு வளர்த்துக்கணும் தானே. வளர்த்துக்க தெரியல. அப்ப நமக்கு கொடுத்த ஸ்தானத்துக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம்? இயற்கை எண்ணெய். எல்லாரும் அப்பா ஆயிட்டாங்களா? உலகத்துல உலகத்துல வந்து எல்லாரும் அப்பா ஆயிருக்காங்களா? ஆகல. எல்லாரும் தாத்தாவாயிட்டாங்களா? ஆகல. அப்ப தாத்தா மாறதுக்கு அப்பா மாறதுக்கு இயற்கை எண்ணெய் நமக்கு நிறைய ஆற்றலை கொடுக்குறா. ஆனா நம்ம வந்து அதை ஆச்சுக்கல. நானும் ட்ரௌசர் தான் போட்டுக்குவேன். நம்ம வந்து கீழே இறங்கிக்கிறோம். என் பேரன் ட்ரௌசர் போட்டு நான் ப்ரமோஷன் போக விரும்பல. நானும் ட்ரௌசர் போட்டுக்க, என் மகனும் ட்ரௌசர் போட்டுக்க, என் பேரனும் ட்ரௌசர் போட்டுப்பான். என்ன மரியாதை வருங்கன்னு ஒரு தோற்றம் வேணும்ல. இதுலயே நம்மளால கொண்டுட்டு வர முடியும். வேற எதுல நம்ம கொண்டு வந்துருவோம்? ஒரு நினைச்சு பாருங்க. ஏமா நீங்க ஒரு 10ஆம் பசலியா 10ஆம் பசலியாவே இருக்கட்டும். இந்த 10ஆம் பசலி தேவைதாங்க என்ன. 10ஆம் பசலியா இருக்கட்டும், 100ஆம் பசலியா இருக்கட்டும், 1000ஆம் பசலியா இருக்கட்டும், இந்த பசலித்தனம் தேவைதாங்க என்ன. சமுதாயத்தில் நம்மளுடைய இமேஜை நம்ம கீப் அப் பண்ணணும். இன்னாரு அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். இது நம்ம சமுதாய கட்டமைப்பு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம மணிவாசகத்தை வருவோம். அவர் சொல்ல, இணையேன் அழுதால் உன்னை பெறலாம். நான் அழுகணும், நான் அழுகணும், நான் அழுதவனா உன்னை பெறணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் இறைவன்ட்ட வந்து வேண்டுறாரு. அப்ப நாம வந்து வினையேன் அப்படிங்கிற அந்த பகுதியை பாருங்க. நம்ம நான் யாருக்கும் மனசால கூட துன்பம் செய்யல. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் மனசறிஞ்சு என் மனச்சாட்சிப்படி துன்பம் செய்யல. துன்பம் செய்யலைன்னா நமக்கு துன்பம் வராது குழந்தைங்களா. விதைச்சாத்தானே அறுவடை பண்ண முடியும். விதையன விதைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க முழுமையா நம்பும்போது அறுவடைங்கிறது அப்ப உங்களுக்கு மாயத்தோற்றம் தான். நீங்க விதைக்கவே இல்லைன்னு நம்புறீங்க தானே. விதைக்கவே இல்லை, எப்படி அறுவடை வரும்? வராது. மணிவாசகர் நம்புறாரு, நான் விதைச்ச இணையேன். அதனால அறுவடைய மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிட்டேன். இணையேன் அழுதால் உன்னை அடையலை இது வரைக்கும், அதனால எனக்கு பிறவி சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னை அடையாததால் எனக்கு பிறவி சம்பவிக்கின்றது. அப்ப அந்த பிறவியில இருந்து நான் விடுதலை பெறணும்னு விரும்புறேன். அப்ப வினையே அப்ப இந்த யோகம் எனக்கு தெரியல. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயுடினும் கற்றறியேன் கலைஞானம். கலை என்ன கலை? இப்ப கலைகள் நிறைய இருக்கு குழந்தைங்களா. அது எல்லாமே வந்து நான் திருமூலர் இதுல விளக்கமா சொல்லியிருக்கிறேன். மூச்சுல கலை இருக்கு கண்ணு. மூச்சுக்கலை தவிர வேற கலைகள் இருக்கு. அவைகள் பேரண்ட நாயகனால் சக்தி ஆற்றலை கொண்டு இயங்கும் கலைகள். அவை நீக்கல் கலை, நிறுத்தல் கலை, எது கொள்ளுதல், பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதகலை, நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதகலை. இப்படி 5 கலைகள் இருக்கு. இன்னொருக்கு சொல்றதுன்னு, இந்த 5 கலைகளும் இறைவனுடைய தத்துவங்களா இயக்கப்படுகின்றன. அவைகள் இந்த உலக சிருஷ்டிக்காக வேண்டி, அதாவது இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, அந்த ஆபீஸுக்கு ஒரு ஹெட் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு சிஇஓ அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு கீழே இன்னொரு மேனேஜர்னு சொல்றீங்க, அவருக்கு கீழே இன்னொரு மேனேஜர் வச்சிருக்கீங்க, அவருக்கு கீழே கொஞ்சம் மெம்பர்ஸ் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு கீழே. அப்போ பல டெஸ்க் வருது உங்களுக்கு. ஒரு ஆபீஸ், ஒரு பெரிய ஆபீஸ்னா அதுல பலதரப்பட்ட டெஸ்க்குகள் வருது. நீங்க என்ன பண்ணணும்? இது மாதிரி உலக சிருஷ்டியில பேரண்ட நாயகன் அண்ட பகிரண்டத்திற்கும் அவன் வந்து அதிபதி. அவன் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறத வந்து இந்த கருந்துளை அப்படிங்கக்கூடியதுல வந்து சிங்குலாரிட்டி. அவன் ஒருவன் என்னும் ஒருவன், அவனை தவிர வேற எதுவுமே போக முடியாது. அந்த கருந்துளை பற்றி நம்ம இப்ப 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கருந்துளைக்குள்ள என்ன இருக்கு? அண்ட பகிரண்ட பரப்பு இருக்கு.
அண்ட வகை எவ்வளவோ, பிண்ட வகை எவ்வளவோ, அதை தாண்டிய வகை எவ்வளவோ அவ்வளவும் அதுல இருக்கு. அந்த அவரு அருட்பெருஞ்சோதி அகவல்ல 6ஆம் திருமுறையில இதை சொல்றாரு. இந்த அண்ட பிண்ட வகைகள் அனைத்தையும் இந்த அகரகலை, உகரகலை, மகரகலை, விந்துகலை, சக்திகளை, இது வந்து பிரசிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீதகலை போயிட்டே இருக்கு கண்ணா. இந்த கலைகளை இயக்கங்களாக கொண்டு இந்த அண்ட பகிரண்டத்தையும் அந்த பேரண்ட நாயகன் சுத்தமாயா என்னும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப குழம்புறாங்க, ரொம்ப குழம்புறாங்க குழந்தைங்களா. ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு சாரம் வச்சுக்கோங்க. அண்ட பகிரண்டமுமான ஒளிப்பிறப்பு தன்னுடைய நிர்வாக திறனுக்காக வேண்டி இத்தனை கலைகளின் ஊடாக தன்னுடைய ஆற்றலை பரப்பி அந்த ஆற்றல் மூலமாக அங்கங்கே நிர்வாகம் செய்கின்றது. ஒரு ஆபீஸ் நிர்வாகம் மாதிரி, ஒரு தேச நிர்வாகம் மாதிரி, அது மாதிரி செய்யுது. ஆனால் இத்தனையும் நிர்ணயிக்கக்கூடியவன் சிங்குலாரிட்டி, அவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இப்ப நீங்க இத புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஒருவன் என்னும் ஒருவன் எப்படி எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த கருந்துளை என்பது மிகப்பெரிய ஒளிபரப்பு. அதனுடைய தன்மை என்ன? அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை சொல்றேன் நான். கருந்துளைன்னா கருங்குழி, கருந்துளை அப்படிங்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலை பத்தி எங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லுங்கம்மா, நிறைய சொல்லுங்கம்மான்னு எனக்கு மெசேஜ் போட்டுட்டே இருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கடினமான சப்ஜெக்டா மாறிடக்கூடாது. நான் வந்து அதனால நேற்று கொஞ்சம் காதல் கதையை சொன்னேன். மாணிக்க வாசகர் பெற்ற அந்த காதல் கதையை சொன்னேன். இப்பவும் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் 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 நான் அதை சொல்றேன். காதல் கதையெல்லாம் சொல்லி சொல்லிதான் இதை கொண்டுட்டு போனேன். இது வந்து டஃப் சப்ஜெக்ட் பாருங்க. ஒரேடியா, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது அண்ட பரப்பில் நடப்பது மட்டுமல்ல, இப்பிண்ட பரப்பில் நடக்குது குழந்தைங்களா. இந்த பிண்ட பரப்பில் கால் பெருவிரல் இருக்குல்ல, அதுல இருந்து என்ன கலை தொழில்படுகின்றது, அதற்கு மேல தொட வரைக்கும் என்ன கலை தொழில்படுகின்றது, அதற்கு மேல தோள்பட்டை வரைக்கும் என்ன கலை தொழில்படுகின்றது, அதுக்கு மேல நடுமையம் வரைக்கும் எவ்வளவு தொழில்படுகின்றது, உச்ச நிலை, அதுக்கு பிறகு கலைகள் கடந்த நிலையில் என்ன தொழில்படுகின்றது, இவைகள் எல்லாமே நம் உடற்கூற்றில் இருக்கிறது குழந்தைங்களா. இதுக்கு நான் அதாவது அண்ட பகிரண்ட பிறப்பில் பேரண்ட நல்லா புரிஞ்சுச்சா புரியலையா சொல்லுங்க என்கிட்ட. நீங்க இங்க இருக்கிறவங்க சொல்லாங்க, இங்க இருக்கிறவங்க சொல்லாங்க கண்ணே. புரியுது. இப்ப பேரண்ட நாயகன் அண்ட பகிரண்ட வெளி முழுது நிரம்பி இருக்கிறான். அந்த அண்டாண்டங்கள் அப்படிங்கக்கூடியதான் இந்த கருந்துளை அப்படிங்கக்கூடியதனுடைய ரகசியத்துக்காக வேண்டி அதை நம்ம அருளாளர்கள் அந்த அண்டாண்டங்கள் அப்படிங்கக்கூடியத சித்தாந்த சைவத்துல எத்தனை அண்டங்கள் இருக்கு, எத்தனை புவனங்கள் உள்ளது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க கண்ணங்களா. 224 புவனங்கள் உள்ளது, அண்ட பகிரண்டம் எத்தனை உள்ளது, அது இந்த கலைகள் மூலமாக எப்படி இயக்கப்படுகின்றது, உங்களுக்கு உள்ளேயும் இந்த அண்ட பகிரண்டத்தை காண முடியும். இது இங்கதான் சூக்குமம் இருக்கு கண்ணி. இத்தனை பகிரண்டமான இந்த கருந்துளை என்ன பண்ணுது, சிங்குலாரிட்டி அது ஒன்றுதான். அதை சுற்றி ஒரு பெரிய நட்சத்திர கூட்டங்களுடைய ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கு. அது கருந்துளை பக்கத்துல போக முடியாது. அது சுற்றுவட்ட பாதையில அதை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அந்த சுற்றுவட்ட பாதையில சுற்றி வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதுக்கு மெய்யடியவர்கள் அப்படின்னு நம்ம அருளாளர் பெருமக்கள் பேர் சொல்றாங்க கண்ணு. இந்த அண்ட பகிரண்டத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒளி அப்படிங்கக்கூடிய பேர்ல கொடுக்குறாங்க. பேரொளி பெரும்பரப்பு அப்படிங்கிறாங்க. இத வந்து இவங்க கருந்துளைங்கிறாங்க. இதுக்கு வந்து இத உள்ள போய் யாரும் கண்டுபிடிச்சுக்கிட முடியல. அது கண்டுபிடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறதான் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளிக்கும். நீ எந்த நானோமீட்டர் கொண்டு கூட, எந்த மைக்ராஸ்கோப் மேக்ராஸ்கோப் எதை கொண்டும் பார்க்க முடியாது. ஏன்னா அது அதனுடைய திணிவு மாஸ், அந்த ஒளிப்பரப்பு தங்கிட்ட வரக்கூடிய அந்த அத்தனை அந்த ஒளி வெள்ளம் தன்னிடம் வரக்கூடிய அத்தனையும் உள்ளடக்கி வெளியே விடுறதில்லை கண்ணு. ஆனா அருளாளர்களை
உண்டு கொண்டும் விழுங்கிக் கொண்டும் போனது திரும்ப உமிழ்ந்து கொண்டும் காமிக்கிறது கண். ஏன் காமிக்குது அப்படின்னா, உன் உடலுக்குள்ள இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு குழந்தை. அதை புரிஞ்சுட்டு வாங்கிறதுக்கு அந்த அருளாளர்கள் யார் வந்து தாங்கக்கூடியது இல்ல இருக்கக்கூடாது கண்ணு. அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுக்க கூடாது. ஒரு பிடிவாதம், ஒரு முரட்டுத்தனம். நான் தான் பெரியவன், என்னால் முடியும். நான் வந்து எனக்கு இந்த ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு, இந்த ஆற்றல் இருக்கு. நம்ம ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அந்த அருளாள பெருமக்கள் அப்படி பதறி அடிச்சு அந்த சீடர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க கண்ணு. பரம சத்தியமா நீ ஒருத்தர் சொல்லக்கூடாது. இத வந்து நீ துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அந்த மந்திர ஆற்றல் வந்து ஆஹ் அந்த மெய்ஞானிகள் வாயில அவங்க சத்தியத்தின் வால்பட்டு வந்த வார்த்தைகள், அந்த அந்த ஒலிகள்லாம் அப்படி மாதிரி ஒரு இப்ப ரொம்ப பகுத்தறிவு பேசக்கூடியவங்க முன்னிலையில நான் அந்த கருத்தை அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கேன். கோவலனும் கண்ணகியும் வராங்க. அவங்க கூட ஒரு பௌத்த துறை ஒரு அம்மா வராங்க, சமணத்துறை ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா வரும்போது ஒரு எதிரால ஒருத்தன் எந்த காலத்திலும் குடியாரன் தான் இருந்திருக்கான். நமக்கு வந்து குடியாரனை பார்த்த உடனே நம்ம வந்து இப்போ இந்த காலத்துல எல்லாம் குடியாரம் இருக்கான், இந்த காலத்துல அவன் எதிரால வரான். இது யாருன்னு கேட்கறான். கவுந்தியடிகள் அப்படின்னு அவருக்கு பேர். புரிஞ்சுட்டீங்களா குழந்தைங்களா? அப்போ இவன் சொல்றான், என்னுடைய மக்கள் அப்படின்னு. கவுந்தியடிகள் அன்பின் பால்பட்டு என்னுடைய மக்கள். ஓ, நீயே பிள்ளை பெற்று துறை வேஷம் போட்டுட்டு சொல்றான். துறை வேஷம் போட்டுக்கிட்டு நீயே பிள்ளை பெற்று நீயே ஒருத்தர கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா அப்படின்றான். எவ்வளவு எக்காலம் பாருங்க. ஏண்டா, நிறைய விட மோசமான பிறவியா நீ பிறப்படா, இது ஒரு பேச்சாடான்னாரு. அந்த ஸ்பாட்லயே நிறைய ஆயிட்டாங்க. சிலம்பு பதிவு பண்ணிக்கின்றது குழந்தைங்களா. அப்போ ஒரு சத்தியத்தின் பயப்பட்டு நின்று சொல்லக்கூடிய அருளாளர்களுடைய வார்த்தை வந்து எவ்வளவு பெருசு. அந்த உள்ளொளி உத்தமன் வந்து உள்ளே புகுந்தால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சத்தியம். அது எந்த சமயத்துக்கும் பொதுவானது. இன்னொரு இடத்துல கோவலனும் கண்ணைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. கவுந்தேடிகள் கூட தான் போறாரு. ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தோடனே அவங்க ரொம்ப சோர்வாயிட்டார் கவுந்தேடிகள். உணவு கட்டுப்பாடு, நியமங்கள், பாத யாத்திராவே இவங்களுக்கு துணைக்காண்டி வரார். இடையில ஒரு ஒரு அந்தனரா தென்பட்டார். கோவலன் கேட்கிறான், ஐயா மதுரை செல்லும் வழி எதுன்னு கேட்கிறான். 3 பாதை இருக்குப்பா. இந்த பதிவழி போனா உங்களுக்கு பெரிய கதை வேண்டாம், சின்னதா சொல்ல. இந்த பதிவழி போனா இது நடக்கும், இந்த பதிவழி போனா இந்த பதிவழி போய் நடக்கும். இந்த பாதை வந்து நல்ல பாதை. பட் இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சில யட்சணி தேவதைகள் வந்து உருமாற்றம் செய்து உன்னை தன்மையப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணும். அது யார் மூலமாக வரும்னு கேட்டா, உன் மேல ரொம்ப அன்புடையவர்கள் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க மூலமாக வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் ஏற்கனவே மாதவியை பிரிஞ்சு வந்திருக்கிறான். மாதவிக்கு ஒரு தோழி உண்டு. இவன் வந்து அவர் வந்து அத வந்து பாலா மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை அவர் வந்து உபதேசம் பண்றார். யாரு? அந்த மறையவர். அந்த மறையவர் இவருக்கு வந்து உபதேசம் பண்றார். பாலா மந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு, இந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டே போக்கனே, அவர்கள் வந்து அந்த தோற்றத்தில் அவர்கள் வந்தார்கள்னா நீ வந்து அவங்க போகும்போதே நீ இந்த மந்திரத்தை சொல்லு, அவர்கள் யட்சணி தேவதைகளா இருந்தா அவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு இவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இந்த பாதை தான்ப்பா ஈஸியான பாதை, இது கூட போகணும். அவன் சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் திரும்பவும் பாத யாத்திரை போறாங்க. இவன் போய் கவுந்தேடிகளையும் கண்ணைக்கும் பார்க்க போறதுக்கு முன்னாலே அது வேலையை காமிச்சிருச்சு யட்சணி தேவதை. அது யார் உருவத்துல வருது? தன்னுடைய மனையாட்டி மாதவி, 2வது மனையாட்டி. முதல் மனையாட்டி கண்ணகி, 2வது மனையாட்டி மாதவியோட தோழி உருவத்துல வருது. அவன் உருவத்துல வந்து என்னைய மாதவி அனுப்பிச்சு வச்சா, அவ ரொம்ப வருத்தப்படுதா, வாங்க என் கூட அப்படின்னு அந்த என்னென்ன ஆசை வார்த்தை சொல்ல சுருக்கமா சொல்றேன். என்னென்ன ஆசை வார்த்தை சொல்லணுமோ அங்க இவர் வந்து பாலா மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு. வந்து நமக்கு மறையவர் சொல்லி இருக்கிறாரு, நாம இதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ல உடனேமே மன்னிச்சுக்கோங்க, உங்களுடைய மந்திர ஆற்றல் மூலமாக என்னை
கட்டுப்படுத்தி விட்டீர்கள். நான் தப்பு செஞ்சுட்டேன். நான் இங்க வரக்கூடிய எச்சினி தேவதை, தயவு செய்து நீங்க வந்து நல்லவரா இருக்க போய் சாபம் படல. கவுந்தடிகள்லாம் என்னை இதுக்குள்ள சாபம் போட்டு காட்டு பண்ணியா ஓடிட்டான் ஒருத்தன். தயவு செய்து அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாதீங்க, நான் ஓடிடுறேன்னு அது ஓடிடுச்சு. அப்போ மறைமொழி மாந்தர்தம் சிந்தையில் கிளர்ந்து எழுவது மந்திரம். மந்திரம்ங்கிறது தனியா இதோ கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு மந்திர ஆற்றலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரத்துல இந்த கலைகள் சித்தி ஆவதற்கும் நமசிவைய அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. நான் வந்து எங்கே பதிக்கப்பட வேண்டும்? மூலாதாரத்தில் நான் பதிக்கப்பட வேண்டும். மாங்கது தொப்பு ஸ்தானத்துல பதிக்கப்பட வேண்டும். சீங்கது ஆஹ் இதயஸ்தானத்தில் பதிக்கப்பட வேண்டும். வாங்கக்கூடியது தொண்டை ஸ்தானத்தில் பதிக்கப்படணும். யாங்கக்கூடியது நெற்றி மண்டலத்தில் பதிக்கப்படணும். இது சிவைய நம்மளுடைய மந்திரம் அப்படின்னு உமாவதி சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த பெரியவர் இதனுடைய இருப்பிடம் எது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. திருமூலர் திருமந்திரத்திலையும் இதை வந்து நமவை நீக்கிருங்க. நமங்கக்கூடியது மா இருக்கிற இடத்தையும் நான் இருக்கிற இடத்தையும் நீக்கிருங்க. சிவையங்கக்கூடிய சொல்லுங்க. இந்த கலைகள் சித்தியாகும் உங்கள் உடலுக்குள் நிறைய பாட்டு மூலமா சொல்லியிருக்கிறாரு. அது அந்த அந்த பாடலினுடைய அனுபவ பொருளாக நம்மளுடைய மணிவாசகத்துல இப்ப நான் சொன்னேன். இந்த இத திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்றாருன்னு இப்ப சொன்னேன். மணிவாசகர் தாய்மானவர்லாம் என்ன சொல்றாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். திருமூலர் சொல்றாரு, அடுப்பு கூட்டிக்கோங்க, விறகடுப்பு உள்ள வச்சுக்கோங்க, நெருப்பத்தை வச்சுக்கோங்க, அடுப்புல பாத்திரத்தை வைங்க, அப்புறம் சட்டி சூடாகட்டும். சூடான பிறகு எண்ணெய் விடுங்க. முதல்ல எண்ணெய் விட வேண்டாம். சட்டி சூடான பிறகு எண்ணெய் சூடான பிறகு உடனே நடக்குங்கன்னு. முதல்ல நெருப்பு போட்டுக்கிறதுக்கு முன்னாலே எண்ணெயை போட்டு கடுகை போட்டீங்கன்னா அந்த பாத்திரம் சுட்டு எண்ணெய் சுட்டு கடுகு வடிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கும். பாத்திரத்தை சூடாக்கின பிறகு எண்ணெய் சூடான பிறகு போட்டீங்கன்னா போட்ட உடனே பொரிஞ்சிடும். அப்ப பக்குவ நிலைக்கு தயாரான பிறகு போட்ட உடனே பொரியக்கூடிய நிலைக்கு நம்ம வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிப்பரேஷன் என்ன நியம நியமங்கள், எதை கொல்லணும் எதை தள்ளணும். அடுப்பத்தை வைக்கும் போதே நீ சட்டியை தூக்கி வைக்கும் போதே எண்ணெயை வச்சிடாத, தள்ளுவன தள்ளல். அதுக்கு மேலே கடுகுழுந்தம் பருப்பு போட்டுறாத, தள்ளுவன தள்ளல். கொள்ளுவன கொள்ளல். அடுப்பை மூட்டு சட்டியை வை, சட்டி சூடாகட்டும். கொள்ளுவன சட்டி சூடாகட்டும், எண்ணெய் சூடாகட்டும். கொள்ளுவன கொள்ளல். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா. இப்ப அண்ட பகிரண்ட ஆற்றலான அந்த கருந்துளையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். கருந்துளை பக்கத்துல யாருமே போக முடியாது. அந்த அந்த போக முடியாத கருந்துளைய நீங்க எதன் மூலமாக போக வைக்கலாம்? அதை காதலிச்சு அதை அடையலாங்க. அதை காதலித்து நீங்கள் அடையலாம். அப்படி மாதிரி ஒரு அனுபவத்தை காமிக்கிறார். சூடுவேன் பூங்கன்றை பாருங்க. சூடுவேன் பூங்கன்றை சூடி திரள் தோல் கூடுவேன், கூடி மயங்கி முயங்கப் பெறுவேன். சூடுவேன் பூங்கன்றை திரு அம்மானையில வரக்கூடிய பாடலாக இருக்கும்னு நான் நம்புறேன் குழந்தைங்களா. நீங்க இந்த கருந்துளைய பத்தி ரொம்ப ரொம்ப டஃப் சப்ஜெக்டா போயிடுச்சா? இப்ப கொஞ்சம் காதலிச்சுக்கோமே. இந்த கருந்துளைய ஒருவன் என்னும் ஒருவன் அவன் நேசிக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் உடையவன். அவனுக்கு மேல் பரப்பு எதுவும் கிடையாது, மாஸ் எதுவும் கிடையாது. அவனுக்கு மாஸ் இதனுடைய பிரெத் என்ன, வித் என்ன, ஹைட் என்ன, இது எதுவுமே கிடையாதவன். ஆதி ஈரில்லான் தன்னை அமைந்த காரணம் ஒன்றில்லான் கணத்துள் அண்டம் கோடி செய்து அளிக்கவெல்லாம். 1 கோடி அண்டங்கள் கணத்துள் ஒரு இவ்வளவு நேரத்துக்குள்ள கோடி அண்டங்கள் அமைக்கவில்லை அந்த கருந்துளை. அதை பற்றி அனுபவபூர்வமாக பேசினவர்கள். நீ எப்படி அதை அடையணும்னு பேசினவர் திருமூலர். அனுபவிச்ச அனுபவத்தை நமக்கு உதிர்த்தவர்கள் மணிவாசகர், தாய்மானவர், அப்பர். இப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க வித்தியாசம் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்ப இவர் வந்து சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு. கூடுவேன் பூங்கன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று கூடுவேன். யாப்பான்னு வரல. புல்லுவன் கொல்லோ புலப்பேன் கொல்லோ என் கண்ணனைய காதலர் வந்தால் எனக்கு கண்ணுக்கினிய கண்ணில் பெறக்கூடிய ஞானம் ஊற்றது. என் கண்ணனைய காதலர் வந்தால்
நான் புல்லுவேன் கொல்லோ புலப்பேன். அவனை கட்டிப்பிடிப்பேனா? அவங்க சண்டை போட்டு ஏன் இத்தனை நாள் வரல? நான் உனக்காண்டி தானே காத்துக்கிட்டு இருந்தேன். சாயங்காலம் ஆனா பூங்கொன்றை சூடுவேன் பூங்கொன்றை. இது எம்பெருமானுக்கு பிடிக்குமோ? அவன் செங்கொன்றை சூடியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நானும் சூடிப்பேன் எம்பெருமான் மாதிரி. சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் அவன் திரள்தோள் கூடுவேன். ஆனா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன். நீங்க நீங்க இப்படி பிடிக்க முடியுமாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க குழந்தைங்களா? நான் இப்படி காதலனா நான் நினைக்கல. அவர் நான் எனது தந்தையாக நினைச்சேன். அவரும் என்னைய கூப்பிடும்போது மகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனால நான் தந்தைன்னு சொன்னதை அவர் மகள்னு அங்கீகாரம் பண்ணிட்டார். எனக்கு பல முறை அவர் காட்சி கொடுத்திருக்கிறாரு. நான் காட்சி கொடுத்தா நான் கீழே விழுந்து கும்பிடவோ காலை பிடிக்கவோ கையை பிடிக்க மாட்டேன். காட்சி கொடுத்த மாத்திரத்துல கட்டி பிடிச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவாரு, என்னை தோல்ல தட்டி போட்டு இப்படியே போட்டு அப்படி தட்டுவார். ஒரு தகப்பன் தன் குழந்தைய எப்படி அவர் ஆதரவா தட்டுவார், அப்படி தட்டுவார் குழந்தை. அப்படி தட்டுவார். அதை பிரிஞ்சிருந்து நான் பேசுறேன் பாருங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ஒவ்வொரு நேரம் சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் சாப்பிட்றேன் பத்தியா, தூக்கத்துக்கு இன்னும் படுத்திருக்க போறேன் பத்தியா, எனக்கு அது கொஞ்சம் சுமையாதான் இருக்கு. இருந்தாலும் இருக்கும் வரைக்கும் அவனை பத்தி கூப்பிட்டு போயிருவோமே அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, இறைவனோடு காதலிப்பான். மாணிக்க வாசகர் இறைவனை காதலிக்கிறார், அங்க வந்துருவோம். எங்க அப்பாவை எல்லாரும் காதலிங்க பிள்ளைங்க. எனக்கு நிறைய அம்மாமார் வரட்டும், சரியா? அப்போ சூடுவேன் பொங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன். என்னம்மா சாதாரணமா காதலர்கள் பேசுற மாதிரி பேசு. காதலிச்சா பெறலங்கன்னு. சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாம் என காதலால் உனை ஓத நீ காட்சினாய் கழுத்து. காதலிங்கன்னு சொல்றாருப்பா மாணிக்கவாசகர். சாதல் சாதல் பொல்லாமையற்ற இந்த கருந்துளை இருக்குல்லம்மா, இந்த கருந்துளைக்கு நீங்க எத்தனை யுகம் இருந்தானாலும் அந்த கருந்துளை மாற போறதில்லை. தான்கட்டு வான்கட்டு மார்தம் மாய்ந்து அழல் நீர் மண் கடினம் தான்கட்டல் இன்றி செழிப்பறியா தன்மை. அவன் கெட்டு போக மாட்டான். அந்த கருந்துளை ஒளிவெள்ள திருமேனி ஒளிவெள்ள பெருவெள்ளம் அது அப்படியே இருக்கும். அவன் அடியவர்களையும் அவன் அதை சுத்தி ஒரு வட்டத்துக்குள்ள வச்சிருப்பான். 6000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்துதான் வீடியோ எடுக்க முடியுதுன்னு சொல்லி இந்த கருந்துளை பற்றி ஆய்வு பண்ண ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் உள்ள போயிடுச்சுன்னா இவங்களுடைய எல்லா மீட்டரையும் அது உள்ள வாங்கிக்கிடுது. எதுவுமே அதுல வெளியே வரல. இதுவரை ஆய்வு பண்ண பொருட்களையும் அது உள்ளிழுத்துக்கு. அப்போ என்னை விழுங்கி கொண்டது காணீர் அப்படிங்கிறாரு தாய்மான சுவாமிகள். அது விழுங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இருக்க மாட்டோம். ஆமா, அதுல கரைஞ்சிருவோம். என்னை விழுங்கி கொண்டது பாரீர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, தானான தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க ஒட்டாது. அது வேற ஒன்னையும் தலையெடுக்க ஒட்டாது. அது பக்கத்துல போக முடியாது. அதுக்கு மாஸ் கிடையாது, அது பிரெத்து கிடையாது, வித்து கிடையாது, மேல் பரப்பு கிடையாது, அடிப்பரப்பு கிடையாது. பெருமான் சொல்றாரு, ஆதி அதாவது ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதி. ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பெரும் ஜோதியை யான்பாட கேட்டேயும். அப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதிங்க எப்படியும் இந்த கருந்துளை கண்ணா. இந்த கருந்துளையை அடைவதற்கு நம்ம பிரதிஷ்டாக்களை நிவர்த்திகளை பிரதிஷ்டாக்களை வித்யாக்களை சாந்திகளை சாந்தி அதீதகளை இத்தனை கலைகளையும் நம் உடலில் இயக்கி நாம் அந்த ஞானத்தை பெறுவதற்கு ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேங்க. உங்களால அவ்வளவு பிரயாசப்பட முடியாது. வாழ்நாள் ரொம்ப சுருங்கிருச்சு. அதை கொண்டுட்டு போய் நம்ம இறைவனை போய் எப்ப அடைகிறது? நீ இத்தனை கலையை இத்தனை 12 வயசுல திருமூலர் மாதிரி குருநாதர் இருந்து 12 வயசுல பயிற்றுவிச்சா 24 வருஷம் ஆகுங்க. நம்ம எப்ப வாழுந்தோலமாங்க நம்ம சங்கத்துல உள்ளது எத்தனை பேர் நீங்க 35 வயசுக்கு உள்ளார இருக்கீங்கன்னு தெரியாது. அவங்களே 35 வருஷம் பயிற்சி பண்ணாதான் கிடைக்கும். 12 வயசுல பயிற்சி பண்ணாதான் 12 ஆண்டு காலம். இது நமக்கு முதியோர் கல்வி திட்டம். இப்ப நான் சொல்றது முதியோர் கல்வி திட்டம். நான் டீச்சரும் முதியோர் தான், இளம்பிள்ளை ஒண்ணும் கிடையாது. அப்ப முதியோர் கல்வி திட்டத்துல சேர்றவங்களுக்கு ஆனா போட சொல்லி கொடுக்குறோம்னா நம்ம நீ டைரக்டா நீ ஒண்ணுமே செய்ய வேணாங்கன்னு இணைய என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு யாரோ என்னை அடிச்சுட்டாங்க, என்னை திட்டாங்க, என்னை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. எங்கோ ஒரு வினை எனக்கு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நான் இந்த ஒவ்வொன்றையும் இயம நியமங்கள் மூலமா நான் சொல்லியிருக்கேன். விஸ்வாமித்திரரை மேனக அவளுடைய லைஃப்ல குறிப்பிட்டா.
அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவர் முன்னால ஆடுனா பாடுனா அவளுக்கு எவ்வளவோ தொண்டு செஞ்சா. செடி வச்சா, கொடி வச்சா, பூ வச்சா, எல்லாம் வச்சா, தொளிச்சா, கூட்டுனா, கோலம் போட்டா, எல்லாம் செஞ்சான். அவன் இந்திரன் கேக்குறான், ஏன் 1000 ஆண்டு காலமா என்னடி பண்றேங்க? தேவலோகம் இல்லாம கலையலஞ்சு போச்சு, வாடியாங்க அப்படி கூப்பிடுறான் தேவலோகத்துக்கு. இந்திரன் ஏன் அவருடைய தவத்தை கொலைக்க நீ லேசான காரியம் நினைச்சிட்டியா? நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஒரு தவசீலியினுடைய தவத்தை கலைப்பதற்கு மேனக அந்த பிரயாசப்பட்டிருக்காரு. கந்த புராணத்துல அவர் ஒரு நுட்பம் சொல்றாரு. விஸ்வாமித்திரருடைய வரலாறு அவரே சொல்றாரு. விஸ்வாமித்திரருடைய கம்பராமாயணத்திலும் விஸ்வாமித்திரர் வரலாறு அவரே சொல்றாரு. ராமனுக்கு அவரே சொல்றாரு, கௌசிகி நதி ஓடுது, என்ன கௌசிகி நதின்னு கேட்கிறாரு. பெருங்கதை அது. அதுல சொல்றாரு, நான் எப்படி போனான்னா மேனகை காட்டிட்டே இருக்கா. இவ கொஞ்சம் கொஞ்சமாக இவளுடைய, அதாவது நீ புலன்வழி நீ நினைச்சுக்கிட்ட நான் இயல்பாதானமா பார்த்தேன், நான் இயல்பாதானமா சிந்திச்சேன் அப்படின்னு பாக்க. ஊன்றி பார்ப்பனேல் பயமிக படைத்தேன் வள்ளல் பெருமானார் சொல்லார். நீ உத்து பார்த்தேனாலே அது உனக்கு போச்சுக்கண்ணே. எந்த பொருளையும் உத்து பார்த்தா எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ பொண்ணுங்க வர, நான் யாரையும் ஏதோ புடவை கட்டிட்டு வராங்கல்ல, அது சுடிதார் போட்டு வராங்க, எனக்கு எல்லாரும் ஒண்ணு போல தெரியும். இறைவன் பார்க்கும் இடமெங்கும் நீக்குமரன் இருந்த பரம்பொருளுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான். நமக்கு இறைவன் கண்ணை கெடுத்து எல்லாரையும் பரம்பொருளா பார்க்க வச்சுட்டான். எனக்கு கண் இல்லையேன்னு வருத்தம் இல்லை. இதை பார்க்கணும், கொஞ்சம் படிக்கிறேன், படிக்காமலாம் இல்லை. காண்பவையெல்லாம் காட்டு வைத்து எனக்கு மாண்பதம் அளிக்க வயங்கு சத்குரு. எனக்கு எதை காட்டணுமோ அதை காட்டி கொடுக்குறாரு. காண்பவை கேட்பவை எல்லாம் காது கேட்காது கண்ணு, கேட்பவை எல்லாம் கேட்டு விட்டு எனக்கு வேட்சையின் விளங்கும் விமல சத்குரு. நீங்க அப்படி ஒரு சரணாகதி பண்ணுங்க, உங்களுக்கு எதை காட்டணுமா அதை. ஏமா எப்படிமா பண்ணுறேன், நீங்க வாட்டில சரணாகதிங்க, நீங்க வாட்டில அழுகுங்க, அழுக வந்துருமா? நான் ஒரு 1000 ரூபாய் தரேன், அழுகுன்னு சொல்லுங்க, அழுக. சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேங்கன்னு ஒருத்தன், சிரி அப்படின்னா அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் சிரி அப்புறம் கடைசி ஒரு நிமிட நேரம் அந்த சிரிப்பை போட்டுப்பான். நானே கடைசியில சிரிச்சுட்டேன். அப்படி அழுவ முடியுமா கண்ணு? சிரிக்க. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், வினையேன்னு அழுதா. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை நான் சிரிக்க வைக்கேன்னு சொன்னான். என்ன சிரிக்க வைக்க போறான் பாப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். அதுல அவன் சிரிக்கிறத பார்த்து நானே சிரிச்சுட்டேன். எண்ட் ஆஃப் த வீடியோல நானே சிரிச்சுட்டேன். ஒரு நிமிஷம் ஓடிச்சது. வினையேன் அழுதால் உன்னை சொன்னேன். எனக்கு கை வலிக்குன்னு அழுதோம், கால் வலிக்குன்னு அழுதோம். யாரோ ஏதோ விஸ்வாமித்திரர் போறாரு. விஸ்வாமித்திரர் அவர் வான்வெளியில அப்படியே நடப்பாராம் குழந்தைங்களாம். கோமதி நதியில போய் குளிப்பாராம். அவர் தவம் இருந்த இடம் கோமதி நதி தீரம். அதுல போய் குளிப்பாராம். குளிச்சுட்டு தவத்துக்கு வந்துருவாராம். அப்ப தண்ணியில அவரு கீழே அந்த சந்தி பண்றதுக்கு அவர் இறங்குறது, தீர்த்து எடுக்கிறத அப்படியே நோட் பண்றான். இதுல போனா நம்ம பொசுங்கிருவோம். ஏன்னா அவங்க மறைமொழி மாந்தர், அவங்க சத்தியத்திலே நின்று வளர்றாரு. அவர் கடைசி எப்படி அவங்க அப்புறம் சகுந்தலை பிறந்ததான். அதுக்கப்புறம் சகுந்தலையை கொண்டாந்து போட்டுட்டு இந்திரன் கூப்பிட்டான், போயிட்டான். இல்லாட்டி நான் சாபம் போட்டுறோம் அப்படின்னா, சரி நமக்கு எதுக்கு அந்த சாபம், உனக்கு பிறந்த பிள்ளைய நீ சொர்க்கலோகத்துக்கு எடுத்துட்டு வர முடியாது. அது அங்க உள்ள ரூல். பாஸ்போர்ட் விசா எல்லாம் எதுவும் எடுக்க முடியாது. சொர்க்கலோகத்துக்கு போடுறதுக்கு விசா பாஸ்போர்ட் உண்டாது. அது சத்திரியர்கள்லாம் யுத்த காலத்துல போய் செத்து இருக்கணும். மத்த பேருனா கொஞ்சம் புண்ணிய பலன் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் நின்றோடனே திரும்ப பூமிக்கு வந்துருவோம். கடல் அனுபவம் பெற்றால்தான் நம்ம பூமிக்கு வர மாட்டோங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. புண்ணியம் தீர்ந்த உடனே பூமிக்கு வந்துருவோம். கடல் அனுபவம் சேவடி அனுபவம். திருந்து சேவடி, சேவடி சிலம்ப, திருந்து சேவடி, சேவடி. அந்த சேவடி நம்ம உடம்பு உயிர் அத்தனை அப்படி குழுங்க வைக்கணுங்க. அதுதான் ஞானம், அதுதான் பக்தி, அதுதான் விசுவாசம், அதுதான் வைராக்கியம். அதன் மூலமாக எண்ணங்கள் எல்லாருக்கும் வருங்கன்னு. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரர் 1000 ஆண்டு காலம் கழிச்சு இல்லையா. விஸ்வாமித்திரர் ஒரு நாள் தரையில் நடந்து வருகிறார். மேனக பார்த்துட்டா, இது சரியான சந்தர்ப்பம். இறங்கிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டாரு. இவளுடைய ஊஞ்சி பார்த்தாரு, இறங்கிட்டாரு. உடனே விஸ்வாமித்திரர் குளிச்சுட்டு சந்தி எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவ உடனே உனக்கு என்ன வேணும்? ஏன் இத்தனை செடி கொடிகள் வச்சு
எவ்வளவு அழகா பராமரிச்சுக்கோ, என்ன குழந்தை நீதான் வேணும்ட்டான். அப்புறம் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. அவங்க இவன் கூப்பிட்டான் சொர்க்கத்துக்கு வந்து இதுக்கு நாட்டு அளவுடுப்பா, அங்க எந்த பாஸ்போர்ட்டும் விசாவும் அங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி போனா போது போ. அவன் சொல்றாரு, மேனக நீ ஜெயிச்சேன்னு நினைக்காத, அப்படி வந்து இணையே அழுதால் நீ ஜெயிச்சேன்னு நினைக்க. ஏமா அவன் அதை சொன்னான், என்ன யாருனாலும் கேட்டான், அவன் அதை சொன்னா எனக்கு கோவம் வந்துச்சு, இவன் இதை சொன்னா கோவம் வந்துச்சு, நான் இவனை செய்ய சொன்னா எனக்கு அவன் செய்யல கோவம் வந்துச்சு, இவன் என்ன என்னையா இது, உங்ககிட்ட என்ன தவறு இருந்தது, நீ செய்ய சொல்லி அந்த வேலையை அவன் செய்யலைன்னா நீ கோவப்படுறதுக்கு அவன் ஒரு காரணம்னா, ஏன் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உனக்கு ஒரு காரணம் தேவையில்லையா? அந்த அங்குசம் உங்ககிட்ட இல்லையா? ஒரு யானை வந்து அவ்வளவு பெரிய உருவத்தை ஒரு அங்குசம் வச்சு தடுத்துறான யானை பார்க்கணும். உன் மனமாகிய யானையை அடக்குவதற்கு 2 வாசி உங்ககிட்ட இல்லையா? 2 மந்திரம் உங்ககிட்ட இல்லையா? அது ஓயாம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒருத்தர் ஓயாம திட்டிக்கிட்டே இருக்கும், ஒருத்தர் ஓயாம கரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீ என்ன மந்திரம் பண்ற, நீ என்ன 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 நீ தவம் பண்ற? ஒண்ணு நீ ஜெயிக்கலையே, அடுத்தவன் கோவப்படுறான், அவன் அப்படிதான் இருப்பான். நீ அவன் சொல்றான், நீ ஜெயிச்சதா ஒரு போகம் நினைக்காத, நான் தோத்தேன், என்னிடம் எங்கோ ஒளிந்து கொண்டிருந்த காமம் ஜெயித்து விட்டது, நீ ஜெயிக்கல. அப்ப நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் குழந்தைங்களா. நம்மகிட்ட என்ன குறை இருக்கு? இவனால குத்தம்மா, அவனால குத்தம்மா, அவன் திட்டாமா, இவன் வச்சுட்டாமா, இந்த விவகாரங்கள் நமக்கு கூடாது குழந்தைங்களா. அததான் வந்து நம்ம மணிவாசகர் சொல்றாரு, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே. நான் இதை பிளாக் பண்ணணும், என்னை வஞ்ச புலன்கள் எங்கெங்கே என்னை திசமாற்றம் பண்ணும், எங்கெங்கே என்னை கூட்டிட்டு போகும். அப்ப அந்த சிங்குலாரிட்டி, அந்த ஒருவன் என்னும் ஒருவனிடம் அவன் வந்து என்ன பண்றான், நம்மளை ஆட்கொண்டு அந்த அடியோர் கூட்டத்தில் அவன் சேர்க்கிறான். எப்படி சேர்க்கிறான்? உடையாள் நடுவுள் நீ இருத்தி உந்தன் நடுவுள் உடையாள் இருத்தி. நீங்க அந்த கருந்துளை போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையில பண்ணி பாருங்களேன். அந்த கருந்துளைய அதை சுத்தி ஒரு பெரிய அந்த ஈவன் ஹரிசான் அப்படிங்கக்கூடியது இருக்கு. அந்த சிங்குலாரிட்டிக்குள்ளார நம்மளால ஒண்ணு, இது எல்லாமே நம்ம கண்ணுக்குள்ள இருக்கு. கண் அந்த கருந்துளை நம்ம கண் கருப்பு இருக்கு பாருங்க, இதுல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தேன்னா தீக்கை பெறக்கூடிய இடம் கண்ணாக ரொம்ப அதிநுட்பமான. கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாடு என்னே இப்பூங்குனால் கண்ணார் அமுதமுமாய் அவன் நிக்கிறான், கண்ணுக்குள்ள நிக்கிறான். இதை போய் அவன் வந்திருக்கான், அவன் யாரு, அவன் நேற்றே வந்தவனா இன்னைக்கு வந்தான், ஆத்தி என்னையா பண்ண போறான், என்ன பண்ண போறான், அவன் நடை என்ன, அவன் உடை என்ன, அவன் இப்படி இருக்கிறாங்க, அவன் அப்படி இருக்கிறான்னு என்கிட்ட கேட்பாங்க. ஏமா எப்படி நீங்க உங்க சர்வைவல் எப்படி நடக்குது? காது கேட்கலங்க, எங்க கண்ணு 2 புலன் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமலே இறைவன் எடுத்துக்கிட்டான்ல. 5 சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவைதானே. என்கிட்ட இப்ப வந்து சுவை மட்டும்தான் மிச்சம் வச்சிருப்பான் இறைவன். நல்லா சாப்பாடு இருந்தா சாப்பிட வைக்கலாம், நல்லா சாப்பாடு இல்லைன்னா சாப்பிட வைக்கலாம். என் நாக்குக்கு நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட என் நாக்கு ஏதோ ஒரு சுவையை எதிர்பார்க்கு, அது எனக்கு தெரியல. என் நாக்கு என்ன சுவையை எதிர்பார்க்கின்றது என்பது எனக்கு தெரியல. ஆனா அந்த சுவையை மட்டும் வச்சிருக்கிறான், மீதி எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். அப்படி மாதிரி நீங்க ஒப்பு கொடுக்க பழகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பக்தி பண்ணேன், எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னா நம்ம ஒண்ணும் ஜெயிச்சுக்கிட முடியாது கண்ணு. எனக்கு இறைவன் எவ்வளவு கருணையில பார்க்கக்கூடியதை மட்டும் பார்க்க வச்சான் பார்த்தீங்களா, கேட்கக்கூடியதை மட்டும் கேட்க வச்சான் பார்த்தீங்களா, பேசக்கூடியதை மட்டும் பேச வச்சாம்ப. பேசில்தாம் சொல்றாரு, பேசில்தாம் ஈசனே பேச்சற்ற எல்லாமே திருவாசக வரிகள் கண்ணா. பேசில்தாம் ஈசனே பேச்சற்ற மாமணியின் மணிவார்த்தை, அவ்வளவுக்குள்ள நின்னுக்கோமே. இது திருவாசகம் காட்டும் யோகம். நீங்க வந்து ஒவ்வொன்றையா நீங்க நான் வந்து இதுல சொல்லிட்டு வரேன். இந்த பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, இவைகள் அனைத்தும் பேரண்ட நாயகன் அண்ட பகிரண்டமாக அண்ட அளவு எத்தனையோ அத்தனை அளவு சொல்றாரு. அருளாளர்கள் எவ்வளவும் அண்டங்கள் எத்தனை, அந்த ஒவ்வொரு அண்டங்களிலும் அவருடைய ஆற்றலின் இயக்கத்தால் இயங்க வைக்கின்றது. அந்த ஆற்றலுக்குள்ள நின்று
சாந்திகளை எந்த ஆற்றல்ல நின்று அனுபவிக்கக்கூடியது, சாந்தி அதீதகளை எந்த ஆற்றலுக்குள்ள நின்று அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கக்கூடிய நிர்வாகத்திறன் அத்தனையும் அவர் அதுக்குள்ள விட்டுருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு இந்த இந்த இவைகள்லாம் உங்களுக்கு எப்படி பெறப்படும் அப்படிங்கக்கூடியத நான் வந்து இது எங்க நினைக்குது அப்படின்னா இப்போ கூடுவேன் செவ்வாய்க்கு ஒரு கொஞ்சம் காதல சொல்லணும்ல, அதை குறைய முற்று பெற்றோம். கூடுவேன் செவ்வாய்க்கு ஒருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் சிவன்களிலே சிந்திப்பேன். இந்த கடல் அனுபவம் தான் எனக்கு இவ்வளவுக்கும் காரணம். அதை நான் எப்படி தக்க வைத்துக் கொள்வது? இந்த கடல் அனுபவத்தை ஓயாதே உருகுவார் உயிருக்கு உள்ளானே. இடையீடு இல்லாம யார் சிந்திக்கீங்களோ அவங்களுக்குள்ள கடல் அனுபவம் வந்துடும் குழந்தைங்களா. இடையீடு இல்லாம ஏமா சோறு பொங்க வேண்டாமா? கறி சோறு கைதான கண்ணு பொங்குது. கம்ப்யூட்டர் வேலைக்கு மட்டும்தான் உங்க புத்தி தேவை கண்ணு. தொழில்நுட்ப வேலைகளுக்கு மட்டுமே உங்கள் புத்தி தேவை. மீதி எதுக்குமே உங்க புத்தி தேவையில்லை. அந்த புத்தியில என்னென்ன குப்பைகளை போட்டு நீங்க அடுக்க முடியுமோ, அவ அதை சொல்லிட்டா, இவ இதை சொல்லிட்டா, அவ இதை சொல்லிட்டா. நான் எத்தனை வரையில அதையே சொல்லியிருக்கேன். அது இந்த பிறவில எனக்கு வந்திருக்கு. ஆமா, அந்த ஒட்டுமொத்த சமரைஸ் பண்ணி அதை தூண் துப்பிடலாம் இல்ல. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்றாரு, சூடுவேன் பூங் வந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படி மாதிரி கேட்டேன்னா இன்னொரு பாடல் கேட்டாயோ தோழி, இறைவன் நான் அப்படிலாம் பூங்க நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சூடுவேன் பூங்கொண்டேன். இது சிவன் சூடும் பூ அப்படி சொல்லி அலங்காரம் பண்ணிட்டு ஒரு சாயங்கால வேலையில சிவபெருமான நீங்க உங்க உள்ளத்துக்குள்ளையும் கொண்டுட்டு வாங்கினேன். சூடுவேன் பூங்கொன்றை கொண்டு எப்படி சொன்னா 2 பூச்சிக்கு வச்சிருக்கேன், நீங்களும் வச்சுக்கோங்க. கூடி சிவன் திரள் தோல் கூடி முயங்குவேன் அப்படி சொன்னாரா. உடனே இறைவன் வந்து இவர் முன்னால காட்சி கொடுத்துட்டார். காட்சி கொடுத்த பிறகு நடந்ததை வந்து இவர் தோழிட்ட வர்ணிக்கிறான். சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா. சும்மா இருக்க சொன்னாண்டி சூதாய் ஒரு வார்த்தை சொன்னாண்டி, சும்மா இருந்த இடத்தை நான் ஏதென்று சொல்வேன் அடி. சும்மா இருக்க சொன்னான், அவனை போய் பார்த்தனா சும்மா இருக்க சொன்னான். என்ன சொன்னான் கேட்டாயோ தோழி? அவன் என்ன செஞ்சான் தெரியுமாடி? கிரி செய்த வாரொருவன் தீட்டார் மதில் புடைசூ தென்னன் பெருந்துரையான். தென்னன் பெருந்துரைன்னு நம்ம உடம்புக்குள்ள ஒரு இடம் இருக்கு கண்ணு. இப்ப நேரத்தே உங்களுக்கு சாதாக்கிய மூர்த்தி தத்துவம் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். சைவ சித்தாந்தத்துல உலகை இயக்கும் அந்த இயக்கம் நம் உடலை இயக்கும் இயக்கமாக நம்ம இடத்துல அஞ்சு இடத்துல நம்ம தலைக்குள்ள இருக்கு. உலக இயக்கும் இயக்கம், அண்ட பகிரண்டத்தையும் இயக்கும் இயக்கம், அவைகள் இந்த கலைகள் மூலமாக இயக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் நம் உடலிலும் இயங்குகின்றது. இப்ப நீங்க புரிஞ்சுங்களா குழந்தைங்களா, புரியலையா குழந்தைங்களா? நேரம் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு காதல் கதையோடு முடிஞ்சிருமா, இன்னும் கருந்துளையை பத்தி பேசுவோமான்னு முடிச்சிடும். அதான் அவங்க புரிஞ்சுதான் கேளுங்க. குழந்தைங்களா புரிஞ்சுதான்னு கேட்டு சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. புரியுது. காதல்னோடனே எல்லாருக்கும் ரொம்பவே புரிஞ்சிருக்கும். இல்ல இதை சொல்லிப்போம். அண்ட பகிரண்டமுமான ஒரு வஸ்து அதை தேடி அந்த 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 பிரபஞ்ச ஆற்றலை தேடி அண்ட பகிரண்டத்தை தேடி போனக்கூடியவங்களை அது எப்படி அகப்படுத்துது, எப்படி ஆட்கொள்ளுது, எப்படி அருமை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ வந்து நான் அவனை பார்த்தனா, அவன் என்ன கேட்டாயோ தோழி, ஓயாதே உள்கி கொண்டிருந்தேன். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானே. ஓயாது உள்கிக்கிட்டு இருந்தேன். அவன் உள்ள இருந்தான். உள்ள இருந்து என்ன சொன்னான்? கேட்டாயோ தோழி, நான் அவனுக்காண்டு இப்படி அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தானா, திரி செய்த வாரொருவன். இந்த இந்த உடல் வந்து உச்சந்தலையில போய் நிக்குது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த கலைகள் எல்லாமே இருக்குல்ல, உடல் இல்ல, உடல் உச்சந்தலையில இருக்குல்ல, ஆன்மா. அந்த யோக பயிற்சி மூலமாக நீங்க கிளப்பின அந்த ஆற்றல் மூலமாக, இந்த கலைகள் மூலமாக நீங்க பயணிச்சத, அந்த அண்ட பகிரண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை ஆற்றலும்
உங்க உடலுக்குள்ளேயும் இருக்கிறத நீங்க இயக்குன உடனே அந்த இயக்கம் உச்சந்தலையில போய் நின்னுச்சு. அந்த உச்சந்தலையில போய் இருந்த உடனேமே நான் வெளியே வர தெரியல எனக்கு. அந்த உச்சந்தலையில் அந்த ஆற்றல் போய் வெளிவந்திலேனே அப்படி சொல்றேன். இரண்ட நாயகன் வந்துட்டான்னு சொல்லி, என் தலைவன் வந்துட்டான்னு சொல்லி நான் அப்படியே போய் கட்டி பிடிச்சுக்கணும் தானே. ஜீவ பிரம்ம ஐக்கியமாகணும் தானே. வெளிவந்திலேனே விட்டிடுதி கண்டாய். நான் வெளி வர தெரியலையே பிரபு, எனக்கு நீதான் கதி. உச்சந்தலை வரைக்கும் எனக்கு ஒரு 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 ஸ்பந்த உணர்வு வந்துருச்சுமா. எனக்கு நடு நெற்றி மண்டலம் வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு நீங்கான உணர்வு வந்துருச்சுமா. எல்லாரும் கேக்குறீங்க அம்மா நீங்க சொல்லும் போது சில முத்திரைகள் செய்யும் போது எங்களுக்கு இதெல்லாம் வருதுமா அப்படி சொல்றீங்க. ரைட். அப்படி வரும்போது நான் வெளிவர தெரியல எனக்கு. வெளிவந்திலேனே விட்டுடி கண்டா. இது நீத்தல் விண்ணப்பத்துல வரக்கூடிய ஒரு பாடம். அப்போ ஒளி அனுபவத்துல உச்சந்தலை வரைக்கும் வந்தது வெளிவரல. நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனை கேட்டேன். அவன் கிரி செய்த வார் ஒருவன் தீட்டார் மதில் படை சொல் தென்னன் பெருந்துரை அனுபவத்துக்கு வான் என்னை கூட்டான். அப்பர் சுவாமிகள் சொல்றாருல, என்னைய நல்லூர் வான்னு சொன்னான். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே, நீ நல்லூர் வாப்பான்னு சொன்னார்ல. இன்னும் கொஞ்சம் நீ அருள் அனுபவம் பெற வேண்டியது இருக்கு தங்கம். வாசி ஏத்த முழுதும் நீ இன்னும் கொஞ்சம் ஏத்தணும் தங்கம் அப்படி சொல்றாரா. அப்போ சொன்னார், நான் கேட்டாயோ தொழில் கிரி செய்த வார் ஒருவன் தீட்டார் மதில் புடை சொல் தென்னன் பெருந்துரையான். ஏற்கனவே சொன்னேன், திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அப்படி சொன்னா. இப்ப தென்னன் பெருந்துரையான் அவன் என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டாதனை அந்த இடத்துக்கு போனா கண்ணு, அந்த அனுபவத்துக்கு போன காட்டாதனை எல்லாம் காட்டி தாழ் காட்டி. தாழ் அனுபவம் தாண்டா உச்சநிலையில் தாண்டா பெற வேண்டியிருக்கு. அந்த அண்ட பகிரண்டமான அந்த கருந்துளையில் ஒருவன் என்னும் ஒருவனாக இந்த 210 புவனங்களையும் அதை தாண்டிய அண்டங்களையும் இயக்கக்கூடிய அந்த கருந்துளையில் இருக்கக்கூடிய ஒளி இங்க நிக்குது. காட்டாதனை எல்லாம் காட்டி தாழ் காட்டி சிவம் காட்டி போனாதான் கண்ணு அதை பத்தி அனுபவிக்க தெரியும். தன்கருணை தேன் காட்டி, இப்ப தாழ் காட்டி தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி அதுக்கப்புறம் அப்படி போனா என்னடா ஒரு மந்திரியா இருந்தா ஒரு முதலமைச்சரா இருந்தா துபாயில ஒரு பெரிய பெரிய இது லண்டன்ல இது பிரான்ஸ்ல இது அங்க இது அகில உலகத்துக்கும் நிலங்களை வளைச்சு போட்டு நிர்வாகத்தை போட்டு எல்லாம் செய்து எல்லாமே கோட்டாண்டி ஆகி முட்டுக்கு மேல வச்சு கந்தைன்னு பேர் அதுக்கு. என்னையா ஒரு முதலமைச்சரா இருந்தா இதெல்லாம் செய்ய தெரியாதா? துப்புக்கட்டானவன் போல இருக்க இந்த முதலமைச்சர் அப்படின்னு நாட்டார் நகை செய்ய எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரியா நினைச்சு. நாம் மேலை வீடு இத எனக்கு என்ன செஞ்சான், கருந்துளைக்குள்ள போய் நின்னான். கருந்துளை அனுபவத்துக்குள்ள அந்த ஒளி அனுபவத்துக்குள்ள போயிருந்தான். அப்புறம் அதுக்குள்ள போனோம்னா எப்படி பாருங்க, ஒரு தேன் பாட்டில் இருக்கு. தேன் பாட்டில்ல உள்ள போய் ஈ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ ஏதோ ஒண்ணு உள்ள போய் விழுந்துருச்சு. விழுந்த ஒண்ணு அந்த தேன் பாட்டுக்குள்ள அப்படியே ஸ்டே பேக் ஆயிரும். அதுக்கு அது என்ன ருசிச்சதுன்னு தெரியாது. ஆனா தேன் பாட்டிலுக்குள்ள வெளியே ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெளியே ஒண்ணு இருந்து நம்ம தேனை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் அது விவரம் கட்டத்தனமா அதை மேல் முடிய ஒரு ஈர துணியை போட்டு துடைக்காம சுத்தி துடைக்காம இருந்தோம்னு வச்சுப்போம். அது ஒட்டிட்டு இருக்கும்ல, அதுல அப்படியே சோச்சு பார்க்குமா. அது சோச்சு பார்த்து அதை நல்லா ரசிச்சு அது வரும். அப்ப இந்த உயிர் இந்த இந்த தாழ் அனுபவம் என்ன, தாமரை அனுபவம் என்ன, சிவம் அனுபவம் என்ன, இதை அனுபவிக்கும் இடம் என்ன, தன்கருணை தேன் காட்டு இதை அனுபவிக்கணும்ல. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த கருந்துளையில இருந்து இவன் என் அடியான் என்று வடக்கண்ணு அந்த கூட்டத்துக்குள்ள அந்த கருந்துகள் என்ன பண்ணும், இவனுடைய அனுமதி இல்லாம வேற யாரையும் உள்ள என்ட்ரி பண்ண விடாது.
அங்க அதை சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள் அத்தனையும் மெய்யடியவர்கள். அவங்களுக்குள்ள இவனே கொண்டு விடுறான். அததான் உடையாள் நடுவுள் நீ இருத்தி ஒந்தன் நடுவுள் உரையார் இருத்தி இருவீரும் அடியார் நடுவுள் இருத்தீராதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் நடுவுள் இறைவன் கொண்டு விட்டாதான் அங்க என்ட்ரி ஆக முடியுங்கண்ணு. இவன் ஒரு மனுஷன், இவனுக்கு ஞானம் வந்துருச்சான் பாரு. இவன் ஒரு மனுஷன், இவளுக்கு ஞானம் வந்துருச்சான். யாருக்கு வராதுங்கண்ணு? இறைவன் நினைச்சான்னா ஒரு நொடியில நம்மளுடைய அனைத்து வினைகளையும் பொசுக்கி தள்ளிடுவான். அவன் நினைச்சான் ஒரு நொடியில பொசுக்கி தள்ளிடுவான். நம்ம அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது திருவாசகம் காட்டும் யோகம் என்னன்னா, அழுங்க. இணையேன் அழுதால் பெறலாம். அததான் திருவாசகம் நமக்கு காமிச்சு தருது கண்ணு. அடியவர் நடுவுள் இருக்கும் அருளை புரி அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க. உன்னுடைய அடியவர் திருக்கூட்டத்துல எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருப்பாங்க கண்ணு, இல்லாம இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் அடியவர்களா என்ன யாருன்னு சொன்னா, நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப உன்னை கிண்டல் அடிப்பாங்க, கேள்வி பண்ணுவான், எது வேணா சொல்லுவான், சொல்லிட்டு போறான். நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப சிரிப்பான். இல்லையா மினிஸ்டர் தான் இப்ப கண்டையை கட்டிட்டு தெரியறான், சொல்லிட்டு போறான். நான் பெற்ற இந்த அனுபவம் தாழ் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி, அந்த மாதிரி ஒரு அருள் அனுபவம் இது. இப்ப நீங்களும் சூடுங்கள். என்ன சூடணும்? பூங்கொன்றை சூடும். கொன்றைப்பூ சூடிக்கோங்க. சிவனை எதிர்பார்த்து காத்திருங்க. அவனை பிரதிஷ்டாக்களை, வித்யாக்களை, நிவர்த்திகளை எல்லாத்தையும் மூலமா நம்ம உடலுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணுங்க. அந்த கலைகள் எல்லாம் நான் இறைவன்கிட்ட போய் சொல்லுங்க, ஐயா எனக்கு கலை பற்றி தெரியல, கற்றறியேன் கலைஞானம். உருக்கி அழுப்ப உனக்கு வந்துடும். கசிந்து உருக தெரியலையா எனக்கு? கொண்டாடி கழுவுறேன், பிள்ளைங்களுக்கு கழுவுறேன், சோத்து கழுவுதேன், கூழ் கழுவுதேன், ஊழ் கழுவுதேன், எது கழுவுதேன், உனக்கு அளவு தெரியலையா எனக்கு? கசிந்துருக சரிட்டு வேணாம், விட்டுரு. மற்றறியேன் எச்சத்தால் சிறுதெய்வம் ஏற்றே எனக்குள்ளதான் என் பெருமான் இருக்கான். உச்சத்தார் பெருமான் அதுக்குள்ள இருக்கான். இதுதான் திருவாசகம் கட்ட பெறும். உச்சத்தார் பெருமான் இங்கதான் இருந்து சிவம் அருள் வல்லபத்தை தருகின்றது. அதை எப்படி பெறது? அந்த மூச்சு உள்ளே உயிர் பெய்த இந்த பாடல் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். திரு அம்மானையில் உண்டான பாடல். மீண்டும் அந்த பாடலுக்கு வாங்க. வான் வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் கால் நின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பதிய தான் நாயேனை தாய்வோல் தலையளித்திட்டு வான் ஊரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேர் அமுதின் தெளிவின் ஒளிவந்த வான்கலங்கள். இப்ப அந்த ஒளி, அந்த கருந்துளை ஒளி ஒளிவின் அது உங்களுக்குள்ள புகும். அது மற்ற பேருக்கு வேணா அந்த ஈர்ப்பு விசையால் எல்லாத்தையும் பொசுக்கும், நம்மை பொசுக்காது. அது கருணை தேன் கொடுத்து நீ அனுபவிச்சுக்கூடா. அவனை தவிர அவர் ஒண்ணும் இல்லைல்ல. யானாகிய என்னை விழுங்கி தானாய் நிலை நின்றதுதானே அது. அப்ப என் நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றான். அது அதையே கொன்றுமா? அதே அழிச்சுக்குமா? திருவாசக வாசகங்கன்னு யானாகி என் நெஞ்சில் மண்ணி, எனக்குள்ள, என் உடலுக்குள்ள, என் உயிருக்குள்ள, என் உணர்வுக்குள்ள மண்ணி நின்று அவனாக நிற்கும் போது அந்த கருந்துளை, அந்த ஒளிப்பிளம்பு நமக்கு பூர்ண ஞானத்தை கொடுக்கும். நம் வினை எத்தனை கடியும். அது சொல்றாரு, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயன். கலை அறிவுங்க கூடிய இதெல்லாம் நீங்க புதுசா இருக்கும் உங்களுக்கு. என்னம்மா நிவர்த்தி கலைஞங்க, பிரதிஷ்டா கலைஞ, திருவாசகம்னு சொல்ல மீண்டும் இதே பாடத்துக்கு போறீங்களே. ஒண்ணு கருந்துளை பிசிக்ஸுக்கு போறீங்க, குவாண்டம் தியரிக்கு போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க. நாங்க எங்கேயோ சலிப்படைஞ்சு போய் ஏதோ ஒண்ணு அம்மா நல்லது சொல்லுவா, 2 கதை சொல்லுவா, கேட்போம் வந்தா நீங்க வேற இதை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்குள்ளே எல்லாம் இருக்கு ராஜா. நீங்க பாருங்க, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி. கல்லை பிசைய முடியுமாமா? சிலிக்கான் இதுல இப்ப மோல்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க கண்ணு. கல்லை பிசைந்து இப்போ அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிசைஞ்சிட்டாரு. நம்மளுடைய மனதை பிசைஞ்சிட்டார். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியன். இப்போ ஒரு பாத்திரத்துல ஊறுகாய் போட்டுருங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு
ஊறுகாய் பாட்டில்ல என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய் உப்பு போட்டு குலுக்கி வச்சு வெயில்ல வச்சு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடத்திடுவாங்க. அதுல என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு கடைசியில அதெல்லாம் ஒரு கரண்டியை போட்டு கிளறி நல்லெண்ணெய சூடாக்கி அதை ஆற வச்சிருவாங்க. சுட சுட விட மாட்டாங்க, அதை ஆற வச்சிருவாங்க. நல்லெண்ணெய் ஆறின பிறகு ஊறுகாய்க்கு மேல இந்த நல்லெண்ணெய் நிக்கணும் குழந்தைங்களா. அப்படி நின்னாதான் ஊறுகாய் கெட்டு போகாது. தேன் தேன்ல நம்ம இது இதை போடுறாங்க, நெல்லிக்காயை போடுறாங்க, தேன் நெல்லிக்காய்னு போடுறாங்க. அதுலயும் தேன் முழுக்கும் தேன் மேல நிக்கணும். நெல்லிக்காய் முழுக்கின பிறகு மேல நிக்கணும். அப்பதான் பூஞ்சை வராது, இல்லாட்டி பூஞ்சை வந்து. அப்போ தன் கருணை வெள்ளத்து அழுத்தி மேல மிதந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கருப்பா பூஞ்சை பிடிச்சு. மேல மேல மிதந்துட்டோம் வச்சுக்கோங்க, நீங்க நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதான் அவர் சொல்றாரு. அப்ப அது அழுத்தும்படியாக நாம நம்மளுடைய வாசியை ஏற்றணும். தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, அது வெள்ளத்து அழுதுனா என்ன நடந்துடும்? வினை கடிந்த வேதியனை. அப்பதான் நம்ம வினை கடிங்கன்னு அந்த வெள்ளத்துல அழுத்துவதற்கு நாம் அவனுக்கு இடம் கொடுக்கணும். அவனை நினைச்சு அழுவணும். அந்த உள்ளே உயிர் பெய்தும்படியாக உள்ளே என்ன மாய்கின்ற வாயுவை உள்ளே பதித்து அவை குரல்ல சொல்லார். அந்த மூச்சு காத்து இது வழியெல்லாம் போய் இனி என்னவோ சொல்லிட்டாங்க, ஐயோ ஆபீஸ்ல திட்டுறாங்க, வீட்டுல வந்தா புருஷன் திட்டுறான், அங்க போனா பிள்ளை திட்டுது, இனி யாரும் வச்சுக்கலாமா? மாய்கின்ற வாய். ஒவ்வொரு நேரத்துல அந்த வாய் மாஞ்சுக்கிட்டே போகுது. நமக்கு மூச்சு காற்றுதான் எண்ணிக்கை, ஆயுள் எண்ணிக்கை இல்லை, வருஷம் எண்ணிக்கை இல்லை. நம்ம ஆயுளுக்கு எண்ணிக்கை மூச்சு காற்று தான். நீங்க எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுத்துக்கலாங்கண்ணே. நம்ம தொழில்நுட்பம் நம்மகிட்ட படைச்சு வச்சிருக்கான் ஆண்டவன். இதுக்கு கேரண்டி வருஷம் 3 வருஷம்ன்றான். 3 வருஷத்துக்குள்ள செத்து போயிடும். அதுக்கப்புறம் நீ புதுசு வாங்குறதுக்கு தான் அந்த 3 வருஷம் கேரண்டியே கொடுத்துருக்கான். இடையில போய் இதை மாத்துவோம், ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மாத்துவோம். அவன் உள்ள புதுசு போட்டிருக்காமா, உள்ள புதுசு போட்டானா பழசு போட்டானா நமக்கு டெக்னாலஜி தெரியாது. ஏதோ 4 நாளைக்கு எடுக்கும். 2ஆம் தரம் போய் மாத்துவோம், அது ஒரு 4 நாளைக்கு எடுக்கும். 3ஆம் தரம் போய் மாத்துவோம். வேண்டாம், ஒண்ணு புதுசு எடுத்துரும். அதுக்கு மேல அதை மாரடிச்சுக்கிட்டு நிக்க முடியாது. டெக்னாலஜி உள்ளக்குள்ளதான் வச்சிருக்கோம். எல்லாம் அதுல எத்தனை ஆப் போடுறானா அத்தனையும் டவுன்லோட் பண்ணு, அத்தனைக்கும் வேலை வைய. எத்தனை வருஷம்? 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தா நிக்குமா? 3 வருஷம் போயிடும். நீ கண்ணு வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, காது வழியா, உடல் வழியா, ரோம கூபங்கள் வழியாக உரோமங்கள் உயிர்ப்பு, அந்த மாய்கின்ற வாயு, உரோமங்கள் உரோமத்துவாரத்தின் வழியாக மாய்கின்ற வாயு, மயிர்காலோறும் மாய்கின்ற வாயு, அது எல்லாமே மாற்றிட்டு இருந்துட்டு திரும்ப நம்ம என்னத்தை மிச்சம் கொண்டுட்டு போய் அவன்கிட்ட பார்க்க முடியும்? எத்தனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம உள்ளத்துக்குள்ள. கதையை தூக்கி தூர எறியணுங்கன்னு. எப்பவும் யாரையும் பார்த்து ஊஞ்சி பார்ப்பனேல் பயம். யாரையும் உத்து பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குது சொல்லி யார்ட்டையாவது போய் கேட்கறீங்க, நீங்க என்ன நடக்குது? ஏமா ஒரு நிர்வாகத்துல இருக்கவங்க இதெல்லாம் கேட்காம இருக்க முடியுமா? தூக்கி சுமக்காதீங்க. அந்த நேரத்துல பார்த்துட்டு அந்த குப்பையை விடுங்க. இதை செய்தாவா, அதை செய்தாவா, அதை செய்தாவா, எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டே இருப்பீங்க? எத்தனை காலத்துக்கு அதை சொல்லிட்டே இருப்பீங்க? எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய விசுவாசம் சத்தியமாக இருக்கும் பட்சத்துல நிச்சயம் அந்த நிர்வாகமும் சத்தியமா நடக்குங்கன்னு. வேற யார் துணையும் அதுக்கு தேவையில்லை. நம்மகிட்ட ஊழல் இருக்கு, நிர்வாகம் ஊழலா இருக்கு, அவ்வளவுதான். அத மாய்கின்ற வாயுவை உள்ளேபதி அப்படிங்கிறார். மயிர்காலோறும் மாய்கின்ற வாயுவை உள்ளேபதி. அப்போ இப்ப இவர் மணிவாசக பெருந்தகை அந்த உள்ளே உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்த அப்படின்னு சொல்றாரு. அப்ப உள்ளே உயிர் பெய்த, எனக்கு அதெல்லாம் இப்ப இத்தனை கலைகளையும் பிடிச்சு அந்த பகிரண்டத்தை வாங்கி ஒருவன் வாங்கி இவ்வளவு செய்ய முடியாது. ஐயா நான் அழுவுத உனக்காண்டி, அந்த அழுதையும் நீ தான் தரணும். அப்படி ஒரு சரணாகதி வச்சுக்கோ. நான் உனக்காண்டி அழுவுதம் ஐயா, எதுக்கும் அழுதுட்டேன். பொண்டாட்டி கழுதுட்டேன், பிள்ளை கழுதுட்டேன், ஊருக்கு கழுதுட்டேன், கூழ் கழுதுட்டேன், ஆபீஸ் கழுதுட்டேன், சொத்து கழுதுட்டேன், வீடு எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருந்தாங்க. உனக்காண்டி அழுது எனக்கு கூட. அது திருவாசகம் காட்டும் யோகங்கள். புரியுதா? இன்னும் எனக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு கண்ணு. சரி, நாளைக்கு கொஞ்சம் காதலிச்சுட்டு, இப்ப அவியல் சாப்பிட்டீங்களா இல்லாட்டி காதல் சாப்பிட்டீங்களா? காதலிச்சீங்களா? நீங்க பூங்கொன்றை சிவன் தோடுனீங்களா?
ஒடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன். எல்லாரும் உருகி இருக்காங்க கண்ணு. இந்த உருக்கம் என்ன? வாய்வுக்கும் அமுது. செவ்வாய்க்கு உருகினேன்னொடனே என்ன அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க, ஐயோ இது ஒண்ணு. வாய்வுக்கும் அமுது. ஆண்டாள் நாச்சியார் இறைவனை குறிச்சு பாடுறாங்க. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் திட்டித்து இருக்குமோ. ஐயா, அந்த சங்கு வாயில இருக்கு. ஆண்டாள் பாக்குறா. இது அவனோடு உடலோடும் தொடர்பு இருக்கு, உணர்வோடும் தொடர்பு இருக்கு. அந்த சங்கம் அது என்னய்யா? பாஞ்சசன்யம் அப்படின்னு அந்த சங்கத்துக்கு பேரு. நீ அந்த சங்க வாயில சங்கு. நான் அவங்ககிட்ட நேரம் எதுவும் எனக்கு பேச முடியல. நீனாலும் சொல்ல உன்னுடைய தலைவனை பற்றி. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் திட்டித்து இருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் வாய் சொல்லாற்றம் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவன் சங்க. எல்லாரும் இறைவனை காதலிச்சிருக்கிறாங்க குழந்தைங்களா. அவனுக்காண்டி ஊழ்கி இருக்கிறாங்க, அவனுக்காண்டி அழுது இருக்கிறாங்க. இந்த சதை பிண்டத்தை காதலிச்சு நம்ம என்ன செய்ய போறோங்க? அது ஒளிவண்ண திருமேனி. அதை காதலிங்களா? பல 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 பிறவிகளா இந்த சதை பிண்டத்தை காதலிச்சு தானே நம்ம இப்படி வந்துட்டோம்.